ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் ட்ரிபியூட்டில் இருந்து. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து WWE வந்து ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாஸில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிறைய, அதாவது WWE சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு ஜான்சனுக்கு ட்ரிபியூட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பிராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் கூட ஸோ நம்ம ஜான்சனாக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து பிராக் லெஸ்னர்லாம் அதில் சேர்த்தது வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எப்போ நம்ம ஜான்சனாக்கு நம்ம பிராக் லெஸ்னர் கூட ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து நம்ம AEW ரீசெண்ட் டைமில் ஒரு ஷோ நடத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம சமோ ஜோக்கு ஒரு மேட்ச் இருந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம சமோ ஜோ கூட ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது ஸோ ஜான்சனோட அந்த ஒரு லாக் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த லாக்கை போட்டு அப்படி வந்து சல்யூட் அடிக்கிற மாதிரி நம்ம ஜான்சனாகி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததா இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. எப்படி இன்னும் கரெக்டாக 48 மணி நேரங்கிறது தான் இருக்கு நம்ம ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னே இப்போதான் சொன்ன மாதிரி இருந்து ஸோ ஜான்சனா இந்த ஒரு வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆவாரு. ஸோ இந்த ஒரு வருஷம் பொழுக்க நம்ம கூட இருக்க போறாரு. ஸோ ஒரு வருஷம் பொழுக்க வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். சில மாதங்கள் இருக்கு, சில நாட்கள் இருக்குன்னு சொல்லி. ஸோ பட் இப்போ சில மணி நேரங்களே தான் இருக்கு. ஸோ இன்னும் 48 மணி நேரத்தில் நம்ம ஜான்சனா WWE விட்டு மொத்தமாக ரெஸ்லிங் வாழ்க்கையை விட்டு உதறிட்டு போயிடுறாரு. பட் அவர் வந்து மொத்தமாக போக போகிறது இல்லை. காரணம் நம்ம WWE பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு நம்ம கொந்தரம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது த கவுண்ட் டவுன் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட ஸோ டிக்கெட் செல்லிங் லேட்டஸ்ட்டாக தெரிய வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா டிக்கெட்டுமே வித்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 18,700 சில்லறைக்கு மேற்பட்ட டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேப்பர் வந்து சோல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லப்படுது. ஸோ எல்லா டிக்கெட்டும் வித்துருச்சு. மொத்தமாக 18,700 டிக்கெட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய அவங்க வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக தரமாக பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம CM பங்க் கூட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து அப்பியரன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ CM பங்குக்கு நம்ம சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து வேலையே கிடையாது. ஸோ அவருக்கு மேட்சும் கிடையாது. ஸோ இருந்தாலும் ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் டூர் அப்படிங்கிறதுனால ஸோ ஒருவேளை WWE அவர் வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து பண்ண வைக்கலாம். மேபி ஏதாவது ஸ்பீச் கொடுக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேன்ஸ் மத்தியில் கூட ஆடியன்ஸ் மத்தியில் இருக்க வைக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து CM பங்கு அன்றைக்கி அப்பியர் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக இதுவுமே வந்து நியூஸாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ WWE வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அதுவும் நம்ம ஜான்சனாவோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சு. ஸோ அந்த பேப்பரி முழுக்கமே வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைசஸாக வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி விதினா ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஷோ முழுக்குமே வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஜான்சனா மேட்ச்சில் தான் நம்ம எதுவும் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த ஷோவில் நடக்க போகிற எந்த மேட்ச்சில் வேணாலும் நம்ம சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாமா. அந்த ஷோவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து நிறைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஜிம் ரோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் வின்ஸ் மிக்மேன் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து ஸோ வர போகிறாங்க. ஸோ அதுவும் நம்ம ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் ஸ்பீச்சு. ஸோ அந்த ரிட்டைர்மெண்ட் செக்மெண்ட்டில் வந்து ஸோ இங்கே 2 பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம் ரோஸ் வந்து நம்புறாரு. ஸோ அதோட இதையும் சொல்கிறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மேபி வரலாமல் போகலாம். பட் வந்து வின்ஸ் மிக்மேன் ஹைலி பாசிபிள் இருக்குது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப்லாம் வர வாய்ப்பில்லை. ஈவன் வின்ஸ் மிக்மேன் கூட ஏதாவது சர்ப்ரைஸ் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா வர்றது மாதிரி இருக்குது. பட் அவர் வந்தாலும் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் உருவாக்குனா ஒரு லெஜெண்டு தான் நம்ம ஜான்சினா. ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட்டில் நம்ம வின்ஸ் இல்லைன்னா எப்படி? ஸோ வந்தால் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம். அடுத்தபடி நம்ம ஜான்சனா வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் நீங்கள் இந்த 25 வருஷம் ரெஸ்லிங் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர் யார்? ஸோ உங்கள் கூட ரெஸ்ல் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர், ஒரு பெஸ்ட்டு ரெஸ்லர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம ஜான்சனா சொல்லியிருக்காரு. ஸோ என் கூட ரெஸ்ல் பண்ணதுலே எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ரெஸ்லர், அதுவும் பெஸ்ட்டு ரெஸ்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து AJ ஸ்டைல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி இருக்குல்ல, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த விதித் ஜமால். ஸோ இவங்க எல்லாரும் நடித்த ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதில் இருந்து 2-3 ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ அடுத்ததாக 2026 நடக்க போகிற ஒரு பேப்பரியை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மே 31 2026 நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பரியூ. ஸோ அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எங்கே நடக்க போகுதுன்னா இத்தாலியில் நடக்க போகுதான். ஸோ இத்தாலியில் இன்னால் அரேனாவா ஸோ அப்படின்னு ஒரு அரேனா இருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போ பேக்லாஷை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மே 31 2026 பேக்லாஷ் வந்து இத்தாலியில் நடக்க போகுது. தான் நம்ம எல்ஐ நைட்டோட ரிட்டர்ன் பிளான்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ எல்ஐ நைட் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஸோ அவர் என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் 6th பிளேஸில் வந்து ரிவெஞ்ச் ஆன் பிரான்சன் ரீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆனால் இப்போ அவர் வந்து இன்ஜுரியில் போன மாதிரி காமிச்சதே பிரான்சன் ரீடால தான். ஸோ கண்டிப்பாக அவர் வந்ததுக்கு அப்புறமா ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது 5வது பிளேஸில் வந்து நம்ம சிஎம் பங்கு கூட வந்து ஒரு ஸ்டோர் லைன் பண்ணார். ஸோ அவர் கூட வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸுக்கான ஸோ ஒரு மேட்சுக்காக ஸோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததான் 3வது பிளேஸில் வந்து ஸோ எஸ் அதே மாதிரி தான் சிஎம் பங்குக்கான அந்த வேர்ல்டு டைட்டில் அதுதான் அவர் சிஎம் பங்குட்டு அந்த சாம்பியன்ஷிப் இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்து எல்ஐ நைட் வந்து ஃபைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம 4th பிளேஸில் வந்து நம்ம எல்ஐ நைட்டோட ஹீல் டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே அவளோன்னு காத்துட்டு இருந்து ஸோ எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்கலை. அவருக்கு ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலை. ஸோ இதுக்காக வந்து அவர் வந்து மேபி ஒரு வில்லன் அவதாரம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து கொஞ்சம் கூஸ்பமாக தான் இருக்குது. அதாவது எல்ஐ நைட் அண்ட் நம்ம செத் ராலின்ஸ் 2 பேரும் சேர்ந்து ரிட்டர்ன் வந்து ஸோ நம்ம விஷன் டீமை வந்து எதிர்கொள்ளாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் டாப் 1ல வந்து ஆப்வியஸாக வந்து சிங்கிள்ஸாகவே வந்து நம்ம எல்ஐ நைட் ரிட்டர்ன் வந்து ஸோ விஷன் கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் ஒன்றை தவிர மீதி எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாமல் உள்ளே வந்து நம்ம சிஎம்முக்கு கூட ஃபைட் பண்ணதை தவிர ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வேல்யூ டைட்டிலுக்காக வரதையும் தவிர மீதி எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு டபிள்யூடபிள்யூல பிடிச்ச பைரோ செட் யாரோடது, ஸோ யாரோட பைரோ செட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம கோடியோட ஃபேவரட் பைரோ செட் யாரோடதுன்னா ரேண்டி அட்டனோட தான். ஸோ அதுவும் அவர் அந்த ரெய்னிங் பைரோ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் ரிங்குக்குள்ளே வந்துட்டு ஸோ ரேண்டி அட்டன் அவரோட சிக்னேச்சர் மூவ் அந்த கையை தூக்கி எப்படி காணிக்கிறாரோ ஸோ மலை மாதிரி வந்து அந்த பனி துகள்கள் மாதிரி அந்த பைரோ செட் பண்ணோம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் ஒரு காலத்தில் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம கோடி ரோட்ஸோட ஃபேவரட் பைரோ செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதான் நம்ம மெயின் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளப்படுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் யாரோட நியூஸாக பார்க்குறோம்னா ஸோ இது ஒரு டிஸ்கஷன் தான். அதாவது நம்ம சிஎம் வந்து இப்போ வேல்யூ டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ அந்த டைட்டில் ஸோ அவர்கிட்ட இருந்து தோக்கடிச்சு ஜெயிக்க போகிறது யார், ஸோ நம்ம சிஎம் பாங்க வேர்ல்டு சாம்பியனாக தோக்கடிக்க போகிறது யார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 6th பிளேஸில் யாரோட நேம் இருக்குன்னா பிரான் பிரைக்கலோட நேம் தான் இருக்குது. ஸோ மேபி இது கூட நடந்துருமா அப்படின்னு வேறு நினைக்க தோணுது. ஸோ ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நடக்க போகிறோம் மண்டே நைட் ட்ராவில். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு போய் ஒரு வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து வச்சுருக்கிறாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். மேபி அதில் தோக்கடிச்சா பிரான் பிரைக்கர் தானே சாம்பியன். ஸோ அதனால இதில் 6th பிளேஸில் பிரான் பிரைக்கர் இருக்கிறாரு. 2 பிளேஸில் வந்து எல்ஐ நைட்டு தான் இருக்காரு. ஸோ எல்ஐ நைட்டு வந்து ஸோ அதாவது இது வந்து நம்ம இதுக்கு முன்னே பார்த்துருந்தோம் தெரியுமா. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4th பிளேஸில் வந்து குந்தர் இருக்காரு. ஸோ பட் இதுவும் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அடுத்ததான் ரோமன் ரெயின்ஸ் தான் இருக்காரு. ஸோ இது மேபி நடக்கலாம். மேபி ரெசல்மனியா 42ல் ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் மேட்ச் நடக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு நடந்துச்சுன்னா ஒருவேளை ரோமன் வின் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக செத் ராலின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் தான். ஸோ செத் ராலின்ஸ் மேபி வந்து பீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ நடக்குதான்னு தெரில. ஏன்னா நம்ம செத் ராலின்ஸ் சார் இப்போ இன்ஜுரியில் இருக்காரா. ஸோ மேபி அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக டாப் 1ல் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட்டு இது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ பிராக் லெஸ்னர் வந்து நம்ம சிஎம் பங்க தொப்புக்கு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நடக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிராக் லெஸ்னர் பார்ட் டைமர் தான். ஸோ அவர் விருப்பப்பட்ட பிராண்டுக்கு போகிறதுனால மேபி மேட்சஸ் நடக்கலாம். ஸோ ஜெயிக்கிறதுக்கும் ஐபிஎல் இருக்குது. அதுக்கு முதல் பிராக் லெஸ்னர் டைட்டில் பக்கம் வரணும். ஆனால் அவர் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.